ஆழ்வார்பேட்டில் லொக்கேட்டாக இருக்க சாம்கோக்கு தான் இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தேன். பரோட்டா, சிக்கன் கிரேவி, மட்டன் நோம்பு கஞ்சி, மட்டன் ஹலீமு, ரோஸ் மில்க்கு, மட்டன் சமோசா, குலோப் ஜாமுனு, சிக்கனு, மயோனஸு, சவர்மா, மந்திக்குள்ளே சட்னி, சின்ன கப்பில் மந்தி வித் சிக்கன் வச்சுருந்தாங்க. இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது அந்த பரோட்டாவும் அந்த சிக்கன் கிரேவியும் தான். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம பேர் ரெண்டுக்குமே. இந்த இஃப்தார் பாக்ஸில் இவ்வளோ கொடுக்குறதே பெரிய விஷயம். இந்த பரோட்டாக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டு. அவங்க இஃப்தார் கிட்டில் கொடுத்த ஹலீம் சின்னதாக இருந்துச்சு, ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மட்டன் சமோசா, அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண லார்ஜ் சிக்கன் மந்தி. சாம்கோவை பொறுத்த வரைக்கும் சிக்கன் மந்திக்கு தனியாகவே சிக்கனை குக் பண்ணுறாங்க. குக் பண்ணுற விதத்தை பற்றி நான் கேள்வி தான் பட்டிருக்கேன், இப்போ தான் முதல் தடவை நான் பார்க்குறேன். சிக்கன் பீஸை பிக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைங்காக. ஆனால் செம்ம சூடு, அதை அப்படியே நான் வச்சுட்டேன். அவங்கக்கிட்டே சொல்லி நாங்கள் சர்வ் பண்ண சொல்லிட்டேன். சர்வ் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை விட இந்த மந்தி டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த சிக்கனோட பேர் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் எடுத்து மயோனஸில் டிப் பண்ணி ஒரு பைட் போனோன்னா டேஸ்ட்டு பிளாஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ளூ ஸ்கை மொஜிட்டோவும் க்ரீன் ஆப்பிள் மொஜிட்டோவும் குடித்து முடிச்சுட்டு பில்லையும் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு.